மச்சி நீ என்ன வேணா பண்ணு, நான் உன் பின்னாடி இருக்கேன்டா. சரிடா மச்சான், இன்னைக்கு அவனை நான் சுலுக்கு எடுக்கிறேன். நீ அதை பார்க்குற. எங்கடா ஆளை காணோம்? டேய் வந்துட்டேன்டா, ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கடா. டேய் நீ ஒன்றும் ஓவரா சொல்லாதடா. என் கூட என் நண்பர் இருக்கான்டா. என்ன மச்சான் பின்னாடி இருப்பேன்னு பார்த்தா இவ்வளோ பின்னாடி இருக்க? பங்காளி இங்க பாடுறா, ஓனர் அம்மா பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கு. என்னடா சொல்ற? பொம்மையா? என்ன கையும் காலும் அசையுது? அது பேட்டரி பொம்மைடா, சாவி கொடுக்காமலேயே அசையும். அப்படியா? இனிமே செம்ம ஜாலி தான். யாருப்பா நீங்க ரெண்டு பேரும்? அது யாரு, உன் பக்கத்துல தங்கச்சியா? யோ அது என் பொண்டாட்டியா? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. வெல்கம் டு மகாஜனங்களே. நல்லா பாருங்க, உத்து பாருங்க. நான் ஒரு மேஜிக் ஷோ பண்றேன். பார்த்துட்டு எல்லாரும் ஒரு ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. உள்ள போறேன்னா வெளியே எப்படி வரேன்னு பாருங்க. யாரா அவன்? நம்ம வீட்டுல வந்து என்னத்தடா பாத்துக்கிட்டு இருக்கான்? ஆளை பார்த்தா திருட்டு பாய மாதிரி இருக்கே. இவனை என்ன பண்றது? இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராத. இவனை அடிச்சு காலி பண்ணுவோம். டே நாய வெளில வாடா. ஏண்டா நான் தூங்கி எஞ்சி வரதுக்குள்ள தட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். எந்த நேரத்துக்கு தாண்டா எந்திரிப்ப? நானும் டெய்லி சீக்கிரமா தான் எந்திரிக்கிறேன். ஆனா தட்டுல பால் மட்டும் இருக்க மாட்டேங்குது. பூராத்தையும் குடிச்சு போடுறேன். கொஞ்சமாவது மனசாட்சி வேணா? கூட ஒருத்தர் இருக்கிறானே, அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு. இனிமே நீ எப்ப எழுந்தாலும் நீ என்ன எழுப்புற, இல்லைன்னா மண்டையை பொழந்துருவேன். சரியா? இந்த பெருச்சால் வேற என் கையில சிக்க மாட்டேங்குதே. இல்லை எங்களே வர்ற வேலை, உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். டேய் உன்னை பத்தி தெரியண்டா, போடா இங்க இருந்து. என்னடா போஸ்? இவரு பெரிய மைசூர் மகாராஜா, அப்படியே போஸ் கொடுத்துட்டு படுத்திருக்காரு. டேய் ஓனரு, ஏதோ சோறு போடுறியான்னு சும்மா இருக்கேன். கோவம் வந்துச்சு ஒரே அப்புதான், சாக்கிறத. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சிரிக்கணுமா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். அந்த பொண்ணு கூட சுத்தனா உனக்கு என்ன? என் அப்பங்கிட்ட போட்டா கொடுக்குற, அப்படியே ஒன்று போட்டு என்னடா அது தலையில் அரிக்குது. அம்மா காலையில் தானே பேனெல்லாம் பார்த்துச்சு. உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன். யாரா இவனுங்க வண்டியை மறிக்கிறானுங்க? அவனோட வம்புக்கும் பெல்த்தியா? ஐயோ எல்லாரும் ஜிம்பாடி மாதிரி இருக்கானுங்களே. இந்த நாய்களை யாருன்னே தெரியாது. நீ போ ஓனர். ஓனர் அர்ஜென்ட்டா நான் பாட்டு பாடி ஆகணுமே. அங்க நின்று பாட்டு பாடுறா. என்ன அந்த போஸ்ட் மரம் செவப்பா இருக்குது, நல்லா ஃப்ரீயா இருக்கு. யோ என்னயா நாயை கொண்டாந்து உச்சா விட்டு அடிக்கிற? அட ஏமா நீ வர பாட்டு பண்ணதுக்கெல்லாம் அடிக்கிற? இது எனக்கு வேணும். முடியாது. இல்ல ஒன்னே ஒன்று எடுத்துக்கிறேன். முடியாதுன்ற ஒன்னே ஒன்று தாண்டியே கொடுத்தா என்ன? முடியவே முடியாது. போடாங்கிற. ஓ அப்படியா? எடி பிடிக்க சொல்லுவல்ல, அப்புறம் பாத்துக்கிறேன். எல்லாம் என் நேரம். ஒரு குண்டை சோத்துக்கெல்லாம் மசாஜ் பண்ணுமா? படு கம்முன்னு சும்மா ஆட்டிக்கிட்டு முடிகிற வரைக்கும் மூச்சு கூட விடக்கூடாது. ஹேய் ஹேய், என்ன ஜம்முன்னு படுத்துக்கிட்ட? பெரிய மகாராஜா நினைப்பு போஸ். என்கிட்ட அடி வாங்கலாம் இவனுக்கும் தூக்கம் வராது, அடிக்கலாம் எனக்கும் தூக்கம் வராது. போ போய் எங்கன்னா போய் படு. ஐயோ மேட்ரிமோனியா, இந்த மாதிரி வெப்சைட்ல பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கணும். என்ன அழகு, என்ன அழகு, கலர் கலரா இருக்காளுங்களே. ஐயோ என் பொண்டாட்டி பார்த்துட்டா. நைட்டு எதால அடிக்க போறான்னு தெரியலையே. என்னடா அது? நமக்கு வாழ்க்கையில தான் எக்கச்சக்கமான பிரச்சனைனா இந்த தண்ணி கூடவுமா பிரச்சனை? எங்க போனாலும் கூடவே வருது. மச்சான் அந்த பொண்ணு ஏன் உன்னை வேணாம் வேணாம்னு சொல்லுது தெரியுமாடா உனக்கு? ஏன் அந்த பொண்ணுக்கு நீ வேணாண்டா, அதான்டா அப்படி சொல்லுது. அடங்கொய்யால கூப்பிட்டு வச்சு நக்கலா பண்ற. டேய் யாரா நீ? கையில கேமராவோட? நான் ஒன்னும் தனியா இல்ல, என் கூட ஒரு பட்டாளமே இருக்கு. அவங்க ஓடி போய் ஒரு மாசம் ஆச்சுரா. நாய்களா கழட்டி விட்டானுங்களா? அப்படியே பயப்படாத மாதிரி ஆக்ஷன் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சிரிக்கணுமா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். என்ன பூனையார நிம்மதியா சாப்பிட்றீங்க போல இருக்கு. யோ தலையா சாப்பிடணும். அடிங்க கோண முக்கி, இங்க எதுக்கு வர? அட என்ன அடிக்க வர? வீட்டை சுத்திட்டு இருக்கிற எலிய பிடிக்க வைக்கல, கிளி அடிக்க வந்துட்டியா? போயா கம்முனே சாவடிச்சு. அடியா அடியா நில்றி. ஏதோ கோவத்துல வாத்தா வீட்டுக்கு போடின்னு சொல்லிவிட்டேன். இப்படி புள்ளைய தூக்கிட்டு ஓடுறாள். வாங்க பசங்களா, அம்மா உங்களுக்கு புது புது வித்தியா கத்து கொடுக்குறேன். ஐயோ என் செல்ல குட்டிங்க, எம்புட்டு அழகா இருக்குதுங்க. எங்கடா போய் குச்சிட்டு வந்தீங்க? இம்மா அழுக்கு. இவங்களை நக்கி நக்கியே நாக்கெல்லாம் மறுத்து போச்சு. சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. உனக்கு உடம்பு கொஞ்சம் இழப்பா இருக்கு, நல்லா சாப்பிடு.
இப்படி இவனை ஊட்டி ஊட்டி வளர்க்குறேன். பக்கத்து வீட்டு பரிமலா கிட்ட போய் என் லவ் சொல்லிட்டு வான்னு தூது அனுப்புனேன். அவகிட்ட போய் 4 நல்ல வார்த்தை சொல்லிட்டு வான்னு சொன்னேன். ஆனா என்ன ஒரு குடிகார குரங்குன்னு சொல்லிட்டான். என் லவ் புட்டுக்குச்சு. என்னடா வாழ்க்கை அது? கடவுளே, ஒரு பிரச்சனையை முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையை கொண்டாந்து திணிக்கிறியே. இவ்வளவு எப்படி நான் தாங்குவேன்? பிரச்சனை முடிஞ்சா நானா கேட்டு வாங்கிக்குவேன். நீ ஏன் திணிக்காத? பாவம், பசிக்கிட்டு போல இருக்கு. தின்னு தின்னு, நல்லா தின்னு. இன்னும் மீதி இருக்கு பாரு, அதையும் எடுத்துக்க. என்னடா அது? தின்னத வாந்தி எடுக்குது. மச்சி, பக்கத்து வீட்டுல கோழியை கொண்டுட்டாங்க. ஐயோ, நீ என்ன பண்ண? பாவமா இருந்துச்சு, தட்டி கேட்கலான்னு போனேன். அப்புறம் தட்டி கட்டியா? போன இடத்துல கோயம்பு கொடுத்தாங்கோ, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். அடா பாவி மோசக்காரா, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? என்னடா என்ன போய் இப்படி எல்லாம் திட்டுற? ஆமா, நண்பா இருக்கானே, அவனுக்கு ஒரு கிண்ணில வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சா? அடங்க காட்டியானைக்கு பிறந்தவனே, அது பாட்டுக்கு உட்காந்து இருந்துச்சு. மூஞ்சிய பாரு. மம்மி, நாங்க வந்துட்டோம். வந்துட்டீங்களா? எங்க அந்த தொடப்பு கடையை காணோம்? பொழுதனைக்கு ஊரை சுத்த வேண்டியது, சாப்பிட்றது கூட வரதில்ல. உங்களை அப்படியே பட்டையா உரிக்கணும்னு தோணுது. என்ன பண்றது, பிள்ளைங்களா போயிட்டீங்க. எதுக்குடா எப்ப பார்த்தாலும் நக்கிட்டே இருக்க? மாப்பிள்ள எப்பயுமே சுத்தமா இருக்கணும். சரி, ஆய் போனா எப்படி சுத்தம் பண்ணுவ? ஐயோ, அத மறந்துட்டனே. 2 பேத்துல பால் குடிச்சவன் யாரா? இவன் தான். இல்ல இவன் தான். போட்டு கொடுக்கறதுக்குள்ள 2 பேத்துக்கு சண்டை. சும்மா இருக்கடா. யார் மாப்பிள்ள இவன்? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்தவன்டா. இவன் ஏதாவது சேட்டை பண்ணிருப்பான், அதான் ஓனர் அடிச்சு தூக்கி செவுத்துல மாட்டான். ஐயோ, இந்த 2 சைத்தான்களும் கடிக்குதுங்களே. ஏய், எவடியவா என் நண்பனை கிடைக்கிறது? தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஓடுங்க இங்க இருந்து. ஹேட, சிக்கனு பெரிய பீஸை நம்ம கேட்டு வாங்கிக்க வேண்டியதுதான். இந்த பீஸா அவனுக்கு கொடு, இதெல்லாம் அவன் தான் திம்பான். எனக்கு இந்த பெருசு தான் வேணும். அவ்வளவுதானே? சரி, இந்தா எடுத்துக்க. அட பாவி, ஏமாத்திட்டியாடா. மாப்பிள்ள எப்படி இருக்க மாப்பிள்ள? யாரா உனக்கு மாப்பிள்ள? நீ என்ன எங்க அம்மா கூட பிறந்தியா, இல்ல நான் உங்க அம்மா கூட பிறந்தனா? சரி, ஏன்டா டென்ஷன் ஆகுற? பின்ன பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்படியே போட்டானா நான் போனேன், நீ நாய், அதை மறந்துடாத. இவனுங்க வேற எப்ப பார்த்தாலும் 2 பேரும் முறுக்கிக்கிட்டே நிப்பானுங்க. ஏன்டா அப்படி என்னடா உங்களுக்குள்ள பாகம் தெரியல? இப்படி அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. எல்லாம் ஒன்னாலதான். சமைச்சா தொடக்கறி நெஞ்சுக்கறி யாருக்குன்னு சண்டை. அடப்பாங்களா, எனக்கே அப்ப வைக்கிறீங்களா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பாம்பு போட்டா சத்தம் இல்லாம போடணும்னு. டம்மு டும்முன்னு போட்டு தள்ளுற. நீ போடுற போட்டுல வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியல. ஐயோ, இந்த நேரம் பார்த்தா முட்டிக்கிட்டு வருது. பாஸ், என்னடா சத்தம்? அடே, குளிக்கும் போது எட்டி பாக்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல? நீ குளிக்கும் போது டவுசர் கூட போட மாட்டியே, உனக்கு வெக்கமா இல்ல? பிளாடி ராஸ்கல். செத்த மீனுக்கு எதுக்குடா சோகமா இருக்க? மீன் இன்னும் சாகல, தூங்கின்னு இருக்குது. காலைல வந்து கக்கூசில பாக்குறேன். மணி 12 ஆகுது. ஹால்ல உட்காந்து சொப்பு ஜாமா விளாண்டுட்டு இருக்க. டேய் பெரியவனே, சீக்கிரம்டா. இன்னைக்கு பொறாக்கறியை சுற்ற வேண்டியதுதான். ஐயோ, பறந்து ஓடிடுச்சே. ஏன்னா நசமா போனவனே, கை கட்டினது வாய் கட்டல, நானே கவலையில இருக்க, சிரிச்சிட்டு இருக்கேன்.